வணக்கம். இன்றைக்கி 3வது பருவத்தில் உள்ள 3.2 பயிற்சியில் ஏற்கனவே 2 செக்மெண்ட் பார்த்தோம். அதுக்கடுத்து 3வது செக்மெண்ட்டாக இன்றைக்கி 4வது கணக்கில் உள்ள 4, 5, 6, 7, 8, 9 போன்ற கொள்குறி வகைகள் வினாக்களையும் சேர்த்து பார்ப்போம். இப்போ 3வது கணக்கை பார்க்கும்பொழுது -4 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 8ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த ரேஞ்சு கொடுத்துட்டாங்க, எக்ஸோடைய ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. எண்கதிரை வரைஞ்சிக்கிறோம். எண்கதிரை வரைஞ்சி அதில் இயல் எண்கள் கொடுத்துருக்கிறதால இயல் எண்களை நம்ம போட்டுக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8ன்னு போட்டுக்கிறோம். ஏன்னாக்கா ரேஞ்சு 8 வரைக்கும் கொடுத்துருக்கிறதால 8ஐ விட சின்னது. அதனால் நம்ம இயல் எண்களை போட்டுக்கிட்டு முழு எண்ணை நம்ம அதை கலர் அடிக்கக்கூடாது, புள்ளியை குறிக்கக்கூடாது. அதனால் நம்ம என்ன செய்யணும், 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். 0லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாதீங்க, 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அதுக்கடுத்தது 2வது கணக்கு பாருங்கள். 3m - 5 is less than or equal to 2m plus 1. இப்போ இந்த சிம்பிளை நீங்கள் பார்க்கணும். இந்த சிம்பிளை பார்க்கும்போது இது ஒரு முழு எண்ணுன்னு சொல்லிட்டாங்க. முழு எண்ணுன்ட்டா மைனஸும் வரும் ப்ளஸ்ஸும் வரும். அதனால் நீங்கள் 0வை முதல்ல அப்ளை பண்ணணும். 0வை முதல்ல அப்ளை பண்ணி பார்க்கணும். 0வை இந்த எம்முக்கு அப்ளை பண்ணிங்கனாக்கா 2 0s 0 1 வரும். ரைட் சைடு 1 வரும். இந்த லெஃப்ட் சைடு 0வை ஆட் பண்ணிங்கன்னா 0 போட்டிங்கன்னா m = 0னாக்கா 3 0னாக்கா -5 வரும். இந்த இடத்துல 1 வரும். அப்போது கரெக்டானது தான். அப்போ 0வது ஓகே. அப்போ இதே போல் ஒவ்வொரு எண்களாக நீங்கள் புட்டப் பண்ணி போடணும். போட்டுட்டு நம்ம எண் கதிரை வரைஞ்சி அதில் புள்ளிகளை குறிக்கணும். எண் கதிரை வரைஞ்சி என்ன செய்யணும், புள்ளிகளை குறிக்கணும். அப்போ எம்முக்கு வேல்யூ 0 1 2 3 4 5 6ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எண்ணாக நீங்கள் குறித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 வரைக்கும் வரும். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் 6 வரைக்கும் வரும். 7 போட்டு பாருங்கள், இதில் எக்ஸீட் ஆகிடும் பாருங்கள். 2 எம்முக்கு 7 போடுங்க. 7 போட்டிங்கனாக்கா 7 14 14 1 15. ரைட் சைடு என்ன இருக்குது, 15 இருக்குது. லெஃப்ட் சைடு பாருங்கள், 7 21 21ல் 5 போயிடுச்சுனாக்கா 16 வரும். அப்போ 16 இந்த பக்கம் 15 இந்த பக்கம் 16னா தப்பாக போயிடும். அப்போ அந்த 6ஓடு நிறுத்திடணும். நீங்கள் இந்த எண்களை ப்ளஸ் நம்பரை 6ஓடு நிறுத்திடணும். அதே போல் இப்போ அடுத்தது மைனஸ் நம்பருக்கு வருவோம். மைனஸ் நம்பரை ஒன்று ஒன்றா போட்டு பார்ப்போம். 3 -1 பெருக்குனிங்கன்னா என்ன வரும், -3. இந்த பக்கம் -3, அதை -5 ஆட் பண்ணாக்கா -8. இந்த பக்கம் -1 போட்டிங்கனாக்கா -1 வரும். இங்கே -8, இந்த பக்கம் -1. அப்போது ஒவ்வொரு எண்களாக இந்த மாதிரி போட்டு பார்த்து ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு 2 நம்பரு, ரைட் சைடில் ஒரு 2 நம்பர் போட்டிங்கனாலே உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்ததாக இந்த 5வது கணக்கு பாருங்கள். ஒரு ஓவியர் தூரிகையை வாங்குவதற்கு 80 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரைக்கும் செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஒரு தூரிகையின் விலை 5 ரூபா. 6 தூரிகைகள் அடங்கிய பெட்டிகள் கிடைக்கிறது. பாக்ஸாக வருது. அதில் 6 ப்ரஷ்ஷு. நீங்கள் பாக்ஸாக தான் வாங்கணும், லூஸில் தரமாட்டேன்ட்டாங்க. இப்போ ஒரு பாக்ஸில் எத்தனை இருக்குது, 6 இருக்குது. ஒரு ப்ரஷ்ஷுடைய விலை 5 ரூபா. 6 5 30. அப்போ ஒரு பாக்ஸுடைய விலை 30 ரூபா. இவர் என்னது 80 ரூபா செலவு பண்ணுறேன்டாரு. அப்போ 80 ரூபாய்க்கு மேலே 90 ரூபாய்க்கு செலவு பண்ணார்னா 3 பாக்ஸ் வாங்கலாம். 3 பாக்ஸு வாங்கலாம். இப்போ 200 ரூபா வரைக்கும் செலவு பண்ணுவார். அப்போ 200 ரூபா வரைக்கும்னாக்கா அந்த 200க்குள்ளே எத்தனை 30 ரூபா இருக்குது. அப்போ 6 18. அப்போ நம்ம என்ன செய்யணுன்னாக்கா ரேஞ்சு சொல்லணும். அவங்க காசோடைய ரேஞ்சு கொடுத்துட்டாங்க, 80லேருந்து 200ன்னு கொடுத்துட்டதால நம்ம 3 பாக்ஸ்லேருந்து 6 பாக்ஸ் வாங்கலான்னு நம்மளும் ரேஞ்சு கொடுக்குறோம். அப்போ எக்ஸ் = அதாவது 3ஐ விட அதிகமாக வாங்கலாம், 6ஐ விட கம்மியாக வாங்கலாம். 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ரேஞ்சு சொல்லணும். கரெக்டாக இதுதான் அப்படின்னாக்கா நம்ம இவ்வளோ ரூபா தான் அப்படின்னாக்கா இவ்வளோ ரூபாயில் எவ்வளோ வாங்கணுன்னாக்கா ஒரு நம்பர் சொல்லலாம். ஆனால் இவங்க ரேஞ்சு கொடுக்கறதால நம்மளும் என்ன செய்யணும், ரேஞ்சை தான் சொல்லணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொள்குறி வகை வினாக்கள். இந்த கொள்குறி வகை வினாக்களில் 3 is less than or equal to p is less than or equal to 6. பியோடைய ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. 3ஐ விட அதிகமாக இருக்கும் பி, 6ஐ விட கம்மியாக இருக்கும், 6ஓ அல்லது 6ஐ விட குறவோ அப்படி இருக்கும். அதே போல் 3ஓ அல்லது 3ஐ விட பெருசாக இருக்குன்றாங்க. அப்போ 3 4 5 6 அப்படின்னு எந்த ஆப்ஷன் வருது பாருங்கள், 4th ஆப்ஷனில் தான் நம்மளுக்கு இந்த 3 4 5 மற்றும் 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரேஞ்சை பார்க்கணும். இந்த அசமன்பாடுகளில் குறி எந்த பக்கம் காட்டுது, அதுக்கு அடுத்தது அந்த ரேஞ்ச், இதுதான் முக்கியமானது. அதில் 4th ஆன்சரு ரைட்டு. 7வது கணக்கு பாருங்கள். 5x + 5 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 15. லெஃப்ட் சைடு உங்களுக்கு எக்ஸுன்ற உறுப்பு வந்திருக்கு. அந்த எக்ஸுக்கு ஒரு நம்ம இயல் எண்ணுன்னு கொடுத்துருக்காங்க, கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க, இயல் எண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1லேருந்து நீங்கள் புட்டப் பண்ணி பார்க்கணும். 1 போட்டிங்கன்னா எக்ஸுக்கு 1 போட்டிங்கன்னாக்கா 1 5 5 5 5 10. அப்போ 10 சிறியது தான். அப்போ 1 ஓகே.
2 போட்டு பாருங்கள். 2 10, 10 15, இந்த பக்கம் 15 ஈக்குவலாக வருது. 3 போட்டிங்கன்னா எக்ஸீட் ஆகிடும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆன்சர் இஸ் த ரைட் ஆன்சர். 8வது கணக்கு பாருங்கள். எப்போ இந்த 5வதுல வந்து 80 ரூபாயிலேருந்து 200 செலவு பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் 8வது கணக்கில் 500 இருக்குது. அதில் நீங்கள் பார்த்து வாங்கிக்கிங்கன்றாங்க. ஒரு பென்னு 8 ரூபா. ஒரு பாக்ஸாக தான் கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க. 80 ரூபா. ஒரு 10 பேனா இருக்கிறதால 80 ரூபா. ஒரு பாக்ஸோட விலை 80 ரூபா. அப்போ 500 ரூபாயில் எத்தனை பாக்ஸ் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா 6 பாக்ஸு வாங்கிக்கலாம். நான் 6 8 48. அடுத்ததாக இந்த 9வது கணக்கு. இந்த 9வது கணக்கில் பின்வரும் படத்தில் உள்ள எண்கோடு எந்த சமன்பாடையும் கொடுத்துட்டாங்க. 4லேருந்து குறிச்சிருக்காங்க பாருங்கள். 4லேருந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க.